எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு பொம்மை செய்ய போகிறோம். அதுக்கு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பரை நல்லா நீல வாக்கில் மடிச்சுக்கோங்க. மடித்து நாலாக மடித்து அதை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி குச்சியால் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரோல் பண்ணுறது ஒரு கார்னர்லேருந்து ஆரம்பித்து அடுத்த கார்னருக்கு நம்ம சுருட்டிக்கிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் க்ளூவை தடவி எடுத்துட வேண்டியது தான். இப்போ குச்சை இந்த மாதிரி ரோல் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக நியூஸ் பேப்பரை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒவ்வொரு கோன் செய்யணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுருட்டி இந்த மாதிரி க்ளூ தடவிட்டு கோன் செஞ்சு வச்சுக்கோங்க. இது சின்ன சைஸும் பெரிய சைஸும் இருக்க மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான். அடுத்தது 2 பைப் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வச்சு நல்லா ஒரு நூலால் நல்லா ஜாயின் பண்ணி கட்டிடுங்க. லூஸ் ஆகாத மாதிரி டைட்டாக கட்டிக்கோங்க. கட்டிட்டு கொஞ்சம் க்ளூவும் தடவி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம அதுக்கு மேலே பைப்ஸ்லாம் வைக்கும்போது கொஞ்சம் நகராமல் இருக்கணும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் ஒரு 8 பைப்பு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒரே சைஸாக இருக்கணும். அது நல்லா 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் டைப் இருக்கு இல்லையா, அதை 2 பக்கமும் க்ளூ தடவிட்டு லைனை ஒட்டிக்கிட்டே வரணும். இந்த பக்கம் 4 பைப்பும் அந்த பக்கம் 4 பைப்பும் 2 சைடும் ஒட்டிகிட்டு வரணும். நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு. ஒட்டி கீழே நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு த்ரெட்டால் நல்லா கட்டிடுங்க. ஏன்னா கொஞ்சம் நகலாமல் இருக்கும், அதுக்காக தான். இது செஸ்ட் பீஸு தான், நம்ம பொம்மையோட செஸ்ட் பீஸு. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிட்டு அந்த இடத்துல க்ளூ தடவி நல்லா பெரிய பைப்பால் இப்போ அதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இது ஒரு பைப் போதும். நல்லா சுற்றிட்டு கீழே அகலம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி நீங்கள் சுற்றி எடுத்துக்கணும். கடைசியாக க்ளூ தடவை வேண்டியதுதான். இது முடித்த உடனே ஒரு கம்பியை நான் இந்த கையோட பார்ட்டுக்கு எல்லாம் நுழைச்சி வச்சுருக்கேன். அதை நான் வீடியோவில் காட்டலை. இது எதுக்குன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாகவும் இருக்கும். கையை மேலேயும் கீழேயும் நல்லா மடைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். இப்போ ஹெட்டோட பார்ட்டு தலைக்கு ஒரு பெரிய லாங் பைப் எடுத்து அதையும் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக் போர்ஷன் பண்ணிவிட்டு மீதியை தலைக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது ஒரு ஸ்கொயர் அட்டை எடுத்துக்கோங்க. ஏதாவது வேஸ்ட்டு இன்விடேஷன் கார்டு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்லா பெரிய கோனாக செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கோன் ஜாயின் பண்ணும்போது கம் ஓட்ட வேண்டாம், செல்லோட்டப் வச்சு நல்லா ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி வருங்க, இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கீழேயும் மேலேயும் இல்லை ஸ்டாப்லர் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். இப்போது மேலே இருக்கிற மட்டும் மொனை பார்ட்டை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற அந்த பொம்மையோட பீஸை இதில் ஜாயின் பண்ண போகிறோம். இதுதான் டாலோட இடுப்பு பகுதி. ஸோ நல்லா க்ளூ தடவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இப்போது அந்த செஸ்ட் பீஸை வரியாக தெரியுது இல்லையா, அதனால் கொஞ்சம் கவர் பண்ணணும். ஸோ பெரிய பைப் எடுத்து நல்லா இந்த மாதிரி சுற்றி ஒட்டிடுங்க. நல்லா ஒட்டி முடித்த உடனே ஒரு சின்ன பீஸ் பேப்பர் இல்லை டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. சின்ன ஒரு பால் மாதிரி ரவுண்டாக உருட்டிட்டு அதை செஸ்ட்டோட மேல் பகுதியில் கம் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ ஒட்டி முடிச்சுட்டேன். டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது மேலே நல்லா சுற்றிட்டு கம்மும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பவுலில் தனியாக. அதை தொட்டு தொட்டு கொஞ்சம் இதில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த டிஷ்யூ பேப்பரை அதோட ஒட்டிட்டு நல்லா ஷேப் கொடுக்கும் கரெக்டாக. ஏன்னா க்ளூவாக தடவுனிங்கன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் கிழிஞ்சிட்டு வந்துடும். அதனால க்ளூவை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை ஃபுல்லாக நான் கவர் பண்ணுறேன். அந்த பாடி பார்ட் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். டிஷ்யூ பேப்பரில் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி இப்போ ட்ரெஸ் மாதிரி நான் மேலே ஸ்டிக் பண்ணுறேன். இதுவும் நீங்கள் கொஞ்சம் க்ளூ தடவி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே க்ளூவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதை வச்சு தொட்டு தொட்டு இதை ஜாயின் பண்ணி விடுங்க. இது நம்ம இஷ்டம் தான், நம்ம எந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு, அதனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். அடுத்தது இடுப்புக்கு ஒரு சின்ன சைஸ் பேப்பர் ஒட்டி விடுங்க நல்லா ஸ்டிஃபாக.
அப்போ அந்த ஷேப் கரெக்டாக தெரியும். இது எல்லாம் கொஞ்சம் காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் காட்ட முடியாது. கொஞ்சம் காஞ்சோன்னு தான் நீங்கள் பண்ண முடியும், இல்லைன்னா கிழிஞ்சிடும் பேப்பர், நியூஸ் பேப்பர்ன்றனால. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒட்டுங்க. அந்த செஸ்ட் பீஸை இன்னும் கொஞ்சம் நல்லா கவர் பண்ணுற மாதிரி இன்னொரு சின்ன சைஸ் பேப்பரை எடுத்து ஒட்டிட்டு திரும்பவும் நீங்கள் அந்த சைடு 2 சைடுக்கும் நீங்கள் பேப்பர் ஒட்டணும். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இந்த டால் வந்து ரியல் டால் மாதிரி ஷேப் கரெக்டாக வரும். இதை பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ கீழே வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிற பைப்பெல்லாம் பெரிய சைஸ் பைப்பை ஃபஸ்ட்டு லைனாக ஒட்டிகிட்டே வாங்க. அந்த கோன் ஷேப்பில், அந்த கோன் ஷேப் அட்டையில் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து ஒன்றா லைனாக ஒட்டிட்டு வாங்க. ஹிப் சைஸ்லேருந்து கீழே வந்து நல்லா சரி பண்ணிக்கோங்க, அதை லெவல் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே டால் வந்து நிற்கணும், அந்த மாதிரி நிற்கிற மாதிரி பண்ணிக்கணும். ஃபுல்லாக ஒட்டி முடித்த உடனே அடுத்தது சின்ன சைஸ் கோன் எடுத்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒட்டுறதுக்கு. இல்லை நெருக்கமாக ஒட்டிக்கிட்டே வாங்க, அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ 2 அடுக்கு ஸ்கர்ட்டு மாதிரி நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ அந்த ஹிப்பில் வந்து அந்த ஜாயிண்ட் தெரியுது இல்லையா, இப்போ ஹிப்பை வந்து சுற்றி அந்த பைப்பால் நீங்கள் கவர் பண்ணணும். இதுக்கும் பெரிய சைஸ் பைப் எடுத்துக்கோங்க, இது சரியாக இருக்கும், நல்லா நீட்டாக இருக்கும். இது ஒட்டி முடிச்சிங்கன்னா பாருங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ தலைக்கு வந்து டிஷ்யூ பேப்பரை ஒட்டுறேன். ஃபஸ்ட்டே நான் மறந்துட்டேன். இப்போது அதுக்கும் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. மேலே ஹோல்ஸ் இருந்துச்சு இல்லையா தலைக்கு மேலே, அதை சின்ன பேப்பர் இதை வச்சு ஃபில் பண்ணிக்க. ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தலையோட ஷேப்பை முடிச்சிருங்க. இப்போ நம்ம கலர் பண்ணலாம். அக்ரிலிக் கலர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அக்ரிலிக் கலர் தான் நம்ம வாஷ் பண்ணாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. டஸ்ட் ஆனாலும் வாஷ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த பேப்பருக்கு யூஸ் பண்ணும்போது அக்ரிலிக் கலரே யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், கலர் பண்ணிவிட்டேன் ஃபுல்லாக. தலைக்கு, ஃபேஸ்க்கு, ஃபேஸோட கலரு, பாடி கலர் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் நீங்கள் ஃபேஸ் ஃப்ரண்ட்டில் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ தலை வந்து ஹெட்டு வந்து கொஞ்சம் மொட்டையாக இருக்கிறனால கொஞ்சம் ஹேட் மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு பெரிய பைப் எடுத்து ஃபஸ்ட்டு ரோல் பண்ண ஆரம்பிங்க குச்சியில். அப்புறம் ஒவ்வொரு பைப்பாக ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. நான் மொத்தம் இதில் வந்து 4 பைப் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கண்டினியூஸாக சுற்றிக்கிட்டே வரணும், கையை எடுக்காமல். நல்லா டைட்டாக சுற்றுனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ முடிச்சிட்டேன். இது கொஞ்சம் நல்லா உள் பக்கமாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஹேட் மாதிரி அழகாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் அதையே கலர் பண்ணிட்டேன். இதை தலையில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக அழகான டால் ரெடி ஆகிடும். இது நீங்கள் ஷோகேஸாக யூஸ் பண்ணலாம், மற்றவங்களுக்கு கிஃப்டாகவும் கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.